Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya. நேபாள வெள்ளத்தில் தமிழர்கள் மாயமான சம்பவத்தில் தற்போது முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நேபாள வெள்ளத்தில் சிக்கி குரோம்பேட்டை டிராவல்ஸ் நிறுவனத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற 49 பேர் மாயமாகி இருப்பதாக புதிய தகவல் இன்றைய தினம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இவர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆன்மீக சுற்றுலாவிற்காக நேபாளத்திற்கு குரோம்பேட்டை டிராவல்ஸ் நிறுவனம் மூலம் யாத்ரீகர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் மாயமானதாக அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் கேட்கலாம். பாஸ்கர், இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. தலைமைச் செயலாளர், அதே நேரத்தில் அயலக தமிழர் நலத்துறையினுடைய உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கார்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நேபாளில் இருக்கக்கூடிய அந்த பெருவெள்ளத்துல சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை பாதுகாப்பாக தமிழகத்துக்கு அழைத்து வரக்கூடிய நடவடிக்கைகளுடைய முக்கிய ஆலோசனையாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழர்களை மீட்பதற்குண்டான நடவடிக்கைகள் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை குறித்து தூதரகத்தின் மூலமாக தமிழர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் ஒரு 3 பேருந்துகளிலும், அதே நேரத்தில் சென்னையிலிருந்து ஒரு குழுவினரும் அங்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அவர்களை மீட்பதற்குண்டான நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கி இருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில அவசர ஆலோசனை என்பது தலைமைச் செயலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டமாக இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் மூலமாக ஏற்கனவே எதிர்கட்சிகள் சிறப்பு குழு ஒன்றை அமைத்து, அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து அவர்களை உடனடியாக நேபாளுக்கு அனுப்பி தமிழர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தமிழர்களை மீட்பதற்குண்டான நடவடிக்கையை மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொள்வதற்குண்டான நடவடிக்கையாகவும், சிறப்பு அதிகாரிகள் குழுவை அனுப்புவது தொடர்பாகவும், நிவாரணப் பொருட்களை அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக தமிழர்களை பத்திரமாக மீட்டு அழைத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை தமிழக அரசு இறங்கியிருக்கிறது. இதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் தமிழர்களை மீட்பதற்குண்டான அதிகாரப்பூர்வமான நடவடிக்கைகளும், அதே நேரத்தில் அவர்களை பத்திரமாக அழைத்து வரக்கூடிய நடவடிக்கைகளும் இதன் மூலமாக மேற்கொள்ளப்பட உள்ளது. பாஸ்கர், தற்போது வரை எத்தனை தமிழர்கள் அங்கு மாயமாகி இருப்பாங்க அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல் ஏதேனும் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா பாஸ்கர்? 107 பேர் பக்கம் அங்க தமிழர்கள் 2-3 குழுக்களாக அங்கு சென்றிருந்தார்கள். அந்த வகையில 20க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ளவர்களை பற்றிய தொடர்பு குறித்தான அவர்களை தகவல் குறித்து சேகரிக்கும் பணி என்பது நடைபெற்று வருவதாக இங்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை தூதரகத்தினுடைய அதிகாரிகள் மூலமாக தொடர்பு கொண்டு அதன் அடிப்படையில் தான் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை இருக்கிறது. ஏற்கனவே உதவியன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உதவியன்கள் மூலமாக உறவினர்கள் தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள். அந்த அடிப்படையிலையும், அதே நேரத்தில் தமிழக அரசு மூலமாக அதிகாரிகள் குழு அங்கு சென்று நிலைமையை ஆராய்ந்து தமிழர்களுடைய பாதிப்புகளை உணர்ந்து அதிகாரப்பூர்வமான தகவல்களும் பகிர வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த வகையில தொடர் பணிகளாக அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார்கள். தமிழர்கள் சிலர் அங்கு சிக்கியிருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. சிலருடைய தொடர்பு அங்கு தெரியாத நிலை இருக்கிறது. இதன் காரணமாக அதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. அந்த பணியை தான் அயலக தமிழர் நலத்துறை என்பது மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில அந்த பணிகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கை தமிழக அரசு இறங்கியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பணிகளை துரிதப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya.